தெரியாது. அப்ப முறைப்படி தக்பீர் சொல்லாம கூட அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அறுத்து இருக்கலாம். அவங்க ஒன்னா தந்தா நாங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இன்ன கௌமன் யஅதுனா பில்லஹ்மி, சில கூட்டத்தார்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து இறைச்சி கொண்டு வர்றாங்க. இன்னொரு அறிவிப்புல வந்து கானு ஹதீஸை அஹதின் பில் குஃப்ரி, இப்பதான் அவங்க குஃப்ர்ல இருந்து விடுபட்டு புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருக்கிறாங்க. அந்த கூட்டம் எங்களுக்கு இறைச்சியை கொண்டாந்து தர்றாங்க. லா நத்ரி அது கிரஸ்முல்லாஹி அலைஹி அம்லா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அவங்க அறுத்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. இறைச்சியை கொண்டாந்து தர்றாங்க, இறைச்சியா கொண்டாந்து தர்றாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னு கேட்டா, சம்முல்லாஹ் அலைஹி, நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி குழு சாப்பிடுங்க. அப்ப இது முகாந்திரம் கிடையாது. எப்படி நம்ம நம்பனே, முஸ்லீம் தான் சொல்லி இருப்பான் நம்பிக்கிறோம். புதுசு பழசு, பழைய ஆளுக்கு தெரியாம இருப்பான், புதிய ஆளுக்கு தெரிஞ்சு இருப்பான். இது பெரிய மேட்டரா? எத்தனை பாரம்பரிய முஸ்லீம் நமக்கு தெரியாத விஷயம் போன வாரம் முஸ்லீமானவனுக்கு தெரியத்தானே செய்யுது. இதெல்லாம் ஒரு அடிப்படையா? இது அதுலயும் தக்பீர் சொல்ற பெரிய பயங்கரமான விஷயமா? ஒரு சின்ன ரெண்டு சொல்லு இதை கத்துக்க மாட்டாங்களா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறேன், அவரு கொண்டாந்து தர்றாருன்னு சொன்னா அவர் முஸ்லீம் தானே, அவர் கரெக்டா தானே இருப்பாரு, பிஸ்மில்லாஹ் சொல்லியிருப்பாரு நினைக்கிற வேண்டியதான். சொல்லாட்ட கூட அவனுக்கு குற்றம் வராது. அவர் உண்மையில சொல்லாம இருந்தா கூட நீங்க அதை போட்டு துருவி என்ன செய்யக்கூடாது, அதை ஆராயக்கூடாது. அதுல முஸ்லீம் அல்லாதவங்க இறைச்சி தர்றாங்கன்னு வைங்க, அவங்க வந்து அதை சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம் எந்த மாதிரி முஸ்லீமா இருந்தாலும் என்ன செய்வான், பிஸ்மில்லான்னு சொல்லி தான் அறுப்பான். அல்ல பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்தான் வாங்குவான், அது பிரச்சனை இல்ல. முஸ்லீம் அல்லாதவங்க இறைச்சி தந்தா, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இருந்தா பிரச்சனை இல்ல. உயிரினங்களை நம்ம மீன் தந்தா பிரச்சனை இல்ல. உயிரினங்களை அறுத்து சாப்பிடணும்னு சட்டம் இருக்கிறதுனால, முறைப்படி அறுக்கணும்னு சட்டம் இருக்கிறதுனால, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த தக்பீரை சொல்லி அறுக்கணும் என்ற காரணத்தினால ஒரு முஸ்லீம் அல்லாதவர் நம்மகிட்ட தந்தாருன்னு சொன்னா கேட்கலாம், என்னங்க இது நாங்க இந்த அறுத்தை தான் சாப்பிடுவோம், முறைப்படி செஞ்சிருக்கா, இல்ல பாய் கட்டலாம் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட வேண்டியதான், அவர் அந்த கடலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. இங்க மெட்ராஸ்ல எந்த கடல வாங்கினாலும் சாப்பிடலாம். ஏன் அங்க இதுல மாநகராட்சியிலேயே வந்து நம்ம தான் போய் அறுக்கிறோம், முஸ்லீம் தான் போய் என்ன செய்யறாங்க, எல்லா ஆடுகளையுமே அறுத்து அங்கே இருந்தா சீல் வச்சு தான் வருது. அப்ப இந்த மாதிரி ஆட்டு இறைச்சி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம். கோழி கொண்டாந்து கொடுக்குறாங்களா, என்னங்க நீங்க வீட்டுல வச்சு சாப்பிடுச்சீங்களா, தண்ணில முக்கி சாப்பிடுச்சீங்களா, முறையா அறுத்தீங்களான்னு கேளுங்க. இல்லங்க இப்படித்தாண்டா விட்டுருங்க, இல்ல முறையா பாய் தான் எடுத்தாரு, முதல் நடுதான் எடுத்துட்டு வந்தோம், அஜர் தான் எடுத்தாரு, பக்கத்து வீட்டுல ஒரு பாய் இருக்காங்க அப்படி சொன்னா சாப்பிட்டு போங்க. அப்ப அந்த அது சொல்லணுங்கிற மேட்ரு, அவன் தர்ற ஆளை பத்தி பிரச்சனை இல்ல, சொல்லணுங்கிற ஒரு மேட்ரு. அப்ப எதுக்கு இதை சொல்றோம், இவங்களுக்கு சந்தேகம் வரத்தானே செய்யுது. யாருக்கு சந்தேகம் வருது, ஒருத்தர் இறைச்சி கொண்டு வந்து தரும்போது சொன்னாங்களா சொல்லலையா, இது அவனுக்கு தேவையில்லை, யார் கொண்டு வந்தாலும் நினைக்கலாமே. ஒரு தொழுகை இல்லாத ஒரு ஆள் கொண்டு வர்றாரு, இவர் தொழுகை இல்லாத இருக்காரு, இவர் சொல்லிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டேன், அதுல இருந்தா சந்தேகம் வர சொல்லி அவன் வந்து சொல்றத கொள்கையை ஒத்துக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா சொல்லியிருப்பான், அதை போட்டு விசாரிக்க தேவையில்லை, கொண்டாந்து தந்தான் நெஞ்சலாம். அப்ப இது எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்கிறாங்கல்ல. இந்த இடத்துல ஆமா சந்தேகம் வந்து சாப்பிடாதீங்க, நேத்தான் இஸ்லாத்துக்கு வந்தான்னு சொல்றீங்க, சொல்லாம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நினைக்காம, இதெல்லாம் பேசிக் இல்லாத, இது எதுல வேண்டாலும் இப்படி வரலாம், அவன் சொல்லலேங்கிறது பர்டிகுலர் ஏதாவது தெரியணும். இது அது நேத்து வந்தார்கள் என்பது வந்து போதுமான காரணம் இல்ல. நேத்து வந்தார்கள் புதுசா வந்தார்கள் என்பது வந்து அவங்க இந்த பிஸ்மில்லாஹ் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு உரிய ஆதாரம் இல்ல. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இது வந்து புகாரியில 2057 5507 ஆகிய ஹதீஸ்கள்ல இது பதிவாக இருக்குது. அப்ப அர்த்தமற்ற சந்தேகங்கள் உள்ள விஷயங்களை நம்ம தவிர்த்து கொண்டு அது அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சிருக்கிறான் என்று புரிந்து கொள்ளணுமே தவிர, ஆதாரத்தோடு உள்ள சந்தேகங்களை தான் என்ன செய்யணும், அது ஹராம்னு நம்ம நினைக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, குடி போதையில மூழ்கி இருந்த சஹாபாக்கள் வந்து சஹாபாக்கள் ஆன பிறகும் கூட காபிர்களா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காலத்திலையும் ரொம்ப குடிச்சாங்க. அது குடிங்கிறது பெரிய பயங்கரமான ஒரு அந்த நாட்டுடைய ஊருடைய பழக்கமாவே இருந்தது. இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் மூழ்கி கிடந்தவங்க அவங்க அப்பதான் வந்து இஸ்லாம் வந்து தடை செஞ்ச பிறகு, இஸ்லாத்துக்கு வந்தவனையும் கூட இஸ்லாம் தடுக்காம இருந்துச்சு, கடைசியா தடுத்துருச்சு. தடுத்த உடனே என்னவாச்சு, எல்லாரும் அதை விட்டு தூக்கி எறிஞ்சு உடைச்சு நினைச்சிட்டாங்க, அதுல இருந்து விடுபட்டு வந்துட்டாங்க. வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டா, நீங்க வந்து இந்த மதுபானத்தை யூஸ் பண்றதுக்கு சில பாத்திரங்கள் வச்சிருந்தாங்க, அது மதுபானம் தான் போடுவாங்க, அந்த மாதிரி பாத்திரங்கள் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தாங்க. இது வந்து கல்லு சாராயத்துக்கு உள்ளதுன்னு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வச்சோன்னே இதுல எப்படி இருக்குன்னு விளங்கிறதுக்காக வேண்டி. இப்ப கூட ஒயின் அதுக்குன்னு தனித்தனி பாட்டில் வித்தியாசமா போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்குன்னு அந்த ஒயின் குடிக்கிறதுக்குன்னு ஒயினுக்கு தனி கிளாஸ் கப் இருக்கும், சாதாரண டீ கிளாஸ்ல ஒயின் தர மாட்டாங்க, அதுக்குன்னு இப்படி வச்சு இது மாதிரி வச்சு அந்த கிளாஸை பார்த்தோன்னே என்னது அதுக்கு பேர ஒயின் கிளாஸ்ங்கிறாங்க. அது சாராயம் குடிக்கிறதுக்குன்னு தனி கிளாஸ் தனி வடிவம்லாம் இருக்குது.
அந்த மாதிரி எல்லாம் இருந்தவன ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க ஆரம்பத்தில், இனிமே நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எதை யூஸ் பண்ணக்கூடாது? இந்த மதுபானத்தை ஊத்தி குடிப்பீங்கள அல்லது பாதுகாத்து வைப்பீங்கள அந்த பாத்திரங்களை உடைச்சு விடுங்கன்ட்டாங்க. சகாபாக்கள் உடைச்சு விட்டாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்க? பழைய யாவும் வந்துரும், அப்படி குடிச்சு குடிச்சு பழகு நாளுக்கு இப்பதான் விட்டு வந்திருக்கிறாங்க, அந்த பாத்திரத்தை பாத்திரம் என்ன செய்யும் குடிச்சு அப்படின்னு மாதிரி நினைச்சு முதல் செஞ்சுட்டாங்க. பிறகு அவங்களுக்கு தோணுது இது பேசிக் இல்லையே, தடுத்தது அவங்க தான், அது வகி இல்லாம தடுத்து விட்டாங்க போல இருக்கு. அப்புறம் உங்களுக்கு புகார்ல தடுத்தாங்கன்னு வரும், புகார்ல வரும். அந்த ஒரு கூட்டத்தார் வரும்பொழுது 4 விஷயத்தை எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்துல் கைஸ் கூட்டம் வரும், முதல் வால்யூம்ல இருக்கும். அப்துல் கைஸ் கூட்டம் வரும் பொழுது 4 விஷயத்தை தடுத்தார்கள் சொல்லும் பொழுது அதுல இந்த சொர கொடுக்கலாம் வருது, இதெல்லாம் தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா யோசிச்சு பாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது வஹி வந்திருக்குது. இதுல என்ன பாத்திரத்தில் என்ன இருக்குது? தண்ணி அடிக்காம இருக்கணும்னா அந்த பாத்திரத்துல வேற ஏதாவது அடிக்க வேண்டியான, அதான கூடாது, சாராயம் தானே குடிக்க கூடாது, கல்லு தானே குடிக்க கூடாது, அதுல காப்பி ஊத்தி குடிச்சா நமக்கு என்ன அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோணி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நகைத்துக்கும் அனில் உருஃபி, இந்த மதுபானங்கள் பயன்படுத்தின பாத்திரங்களை கூட நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று உங்களுக்கு தடுத்திருந்தேன். இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க, இன்னல் உருஃப லா யுஹில்லு ஷையா வலா யுஹர்ரிமுஹு, பாத்திரங்கள் எதையும் ஹலாலாக்க போவதில்லை, பாத்திரங்கள் எதையும் ஹராமாக்க போவதில்லை. குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தர்றதுதான் ஹராமு. பாத்திரத்தை மாத்திக்கிட்டு குடிக்கலாமா? டீ கிளாஸ்ல சராயம் குடிக்கலாமா? மேட்ரு என்னது? அதுல உள்ள சரக்குக்கு தான் விஷயமே தவிர அது அடைச்சு வைக்கிற பாத்திரம் மேட்டர் கிடையாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த கள்ளு சாராயத்துக்கு பயன்படுத்தின பாத்திரங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் அதை வேற எதுக்காக பயன்படுத்திக்கிறங்க. பேசிக் இல்லைன்னு தெரிஞ்சவனு வாபஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா? சந்தேகத்துக்கு ஒரு பேசிக் ஒரு அடிப்படை இருக்கும் நினைச்சு முதல்ல சொல்லிவிட்டாங்க, முதல்ல தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு என்ன செய்யறாங்க, ஆமா இதுல இதா மார்க்கத்துல தடை, கல்லு குடிக்க கூடாதுன்னு நல்லா செய்யறான், கம்ரு தானே தடுக்கப்பட்டிருக்குது. அப்ப சாராயத்தை எல்லாம் தடுத்திருக்கும் போது அதை வச்சு இந்த பாத்திரம் தடுக்கிறேன், அது என்ன ஒரு கிரவுண்டும் இல்லையே, இது ஒரு அடிப்படையே இல்லையே அப்படின்னு நினைத்து என்ன செய்யறாங்க, இதெல்லாம் ஹராமாக்காது. பாத்திரங்கள்னால ஒண்ணு ஹராமா போவாது, பாத்திரங்கள்னால ஒண்ணு ஹலாலா போவாது. இது முஸ்லிம்ல 3724வது ஹதீஸ்ல இது பதிவா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, சந்தேகங்கிறதுக்கு ஒரு எல்லை வச்சுக்கிறங்க. காரணம் இல்லாத சந்தேகம், பாத்திரத்தின் மீது சந்தேகப்படுறதெல்லாம் காரணம் இல்லாத சந்தேகம். அதை நானே தப்பா சொல்லிட்டேன் மாத்திக்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மாத்திக்கொண்ட ஒரு விஷயம். அதனால இந்த ஹராமான விஷயங்களை நம்ம தவிர்த்துக் கொள்வது போலவே சந்தேகத்துக்கு இடமானதை தவிர்த்துக் கொள்ளணும். அதே நேரத்தில் சந்தேகத்துக்கு அடிப்படை இல்லாத விஷயங்கள்ல ஒரு ஆதாரமற்ற சந்தேகங்களை நம்ம உண்டாக்கி இருந்தோம்னு சொன்னா, வரட்டு சந்தேகத்தை உண்டாக்கி இருந்தோம்னு சொன்னா அதை தவிர்த்துக் கொள்ளணும். அதுக்கு எந்த வயிற்று கொடுக்க வேண்டியதில்லை, அது ஹலால் தான், அனுமதிக்கப்பட்டதான் என்று நம்ம முடிவு செஞ்சுக்கிறணும். இதுக்கு முத்தாய்ப்பா ஒன்று கடைசியா சொல்வதாக இருந்தால், நமக்கு எல்லாத்திலையும் முன்மாதிரியாக இப்ராஹிம் நபியை தான் எல்லாம் சொல்றான். இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் நபியை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் முன்மாதிரியா எடுத்துக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயத்துல தான் அல்ல எடுக்க வேணாங்கிறான். அவருடைய தகப்பனார் இஸ்லாத்துல இல்லாம இருந்தாரு, அவருக்காக இப்ராஹிம் நபி பாவ மன்னிப்பு தேடினாங்க. தேடக்கூடாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு தான் பாவ மன்னிப்பு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலன்னா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை மன்னிக்க மாட்டான். தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்றது அல்லாஹ் கண்டிச்சவன அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டார, அதை முன்மாதிரியா வச்சுக்கிட்டு நீங்களும் உங்களுடைய பெற்றோர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தால், சிறுக்கு குஃபுர்ல இருந்தால் நீங்க பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. அதுக்கு அவரை முன்மாதிரி நீங்க எடுக்கக்கூடாது. இந்த ஒன்னை தவிர எல்லாத்திலையும் முன்மாதிரிங்க அல்லாஹ் லகத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இப்ராஹிம் இடத்திலையும் அவரோடு இருந்த மக்களிடத்திலையும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இல்லா கவுல இப்ராஹிம சஸ்தக்ஃபிரன்ன லக ரப்பி, உங்களுக்கு அல்லாஹ் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் பாப்பாட்ட சொன்னார் தகப்பனார்ட்ட, அதுல தவிர மற்ற எல்லாத்திலையும் உங்களுக்கு என்னவா இருக்கு, முன்மாதிரி இருக்குன்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்க பிரயாணம் பண்ணி போயிருக்கும் பொழுது அங்க ஒரு ராஜா இருக்கிறான். அவன் ஊருக்கு போனவன்னு என்ன செய்யறாங்க, அவன் இப்ராஹிம் நபியுடைய மனைவி சாரா இருக்காங்க இல்லையா, சாரா ரொம்ப அழகியா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள அவன் தவற அடைவதற்காக அந்த ராஜா முயற்சி பண்ணி இது யாருன்னு கேட்கிறான். உடனே அவன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மனைவி என்று சொல்லிவிட்டால் கொண்டு விடுவான். ஏன்னா கணவன் தானே தடையணிப்பான் எப்போதுமே. ஒரு மனைவின்னு சொல்லிவிட்டா ஆளா இவரை காலி பண்ணி போடுவான். அதுக்காக என்ன பண்ணாரு, சகோதரின்னு சொல்லிட்டாரு. இப்ராஹிம் நபி என்ன பண்ணிட்டாரு, சகோதரினோடு அவருக்கு ஒண்ணு கை வைக்க மாட்டார்.